உங்களை தூக்கி போடுறாங்கன்னா அப்படிதான் தூக்கி போடுவாங்க. 10 பேர் இருக்கக்கூடிய பவுன்சர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க உள்ள புந்து ஓடலாம்னு நினைச்சா உங்களை தூக்கி தான் போட செய்வாங்க. அதை தெரியாம நீங்க வந்துட்டு போய் கேஸ் கொடுப்பேன் இது போட்டு வந்தாக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. நீங்க கத்திக்கொண்டே இருக்க வேண்டியதுதான், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பவுன்சர் கலாச்சாரமும் வந்து அவர் மட்டமான கலாச்சாரம் தாங்க அது. ஒரு முதல் விஷயம் என்ன தெரியுமா, ரேம்ப்ல ஏறி ஓடினார்ல அவர் மேலதான் தப்பு. உங்களை ஏறக்கூடாது, உங்களை தீண்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் அவ்வளவு பெருசுல 10 அடிக்கு தள்ளி வந்துட்டு கட்டையை போட்டு வச்சிருக்காங்க. நீங்கள் தவறி கூட ஏறி விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கிரீஸ் டப்பாவை எடுத்து மொத்தமா தடவி கிரீஸ் எல்லாம் தடவி வச்சிருக்காங்க இல்லையா? இருந்து நீங்க ஏறி போறீங்கன்னா உங்களோட தவறா அது இல்லையா? உங்களை தொடக்கூடாது, உங்களை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் அவ்வளவு பெரிய தீண்டாமை சுவர் போல கட்டி வந்துட்டு 2 பக்கமும் கட்டி வச்சிருக்காரு. அப்புறமும் நீங்க ஏறி போறீங்கன்னா உங்களோட தவறு தானே. ஒவ்வொரு பொதுக்கூட்டங்கள்ல இருக்கிறாங்க. எங்கள் பொதுக்கூட்டங்களில் நிற்பவர்கள் பவுன்சர்கள் கிடையாது. அவர்கள் பாதுகாப்பு படையில் முன்னாள் ராணுவத்தில் இருந்த பாதுகாப்பு படை வீரர்கள், கருப்பு உடை அணிஞ்சு நிற்கக்கூடியவர்கள் ராணுவ வீரர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள், பவுன்சர்கள் கிடையாது, கட்சிக்காரர்கள். அவர்கள் அத்தனை பேரும் கட்சி உறுப்பினர்கள், கட்சிக்காரர்கள். இந்த தமிழ் தேசிய உணர்வோடு நிற்கக்கூடியவர்கள். அவர்களுடைய வேலை சீமான் அண்ணனை பாதுகாப்பது அப்படிங்கிறது தானே தவிர, நீங்கள் அங்கே வந்துட்டு ஒரு கூட்டம் இப்படி ஓடி போய் அண்ணனை போய் தொடறதோ, அண்ணனை போய் வந்துட்டு கட்டி பிடிக்கிறதோ, முத்தம் கொடுக்கறதோ இருக்குன்னாக்க அதை அண்ணனே பார்த்துப்பார்.